இந்த பிசினஸை நீங்க வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நல்லா போச்சுன்னா வெளிநாடுகளுக்கு கூட நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். குறைந்தபட்சமா நீங்க 50,000 இன்வெஸ்ட் பண்ணா போதும். உங்களுக்கு மாதத்துல 3 லட்சம் வரைக்கும் நீங்க லாபம் பார்க்கலாம். ரிச்சுவலாவும் சரி, நிறைய டெம்பிள்ஸ்க்கும் சரி, ஏன் நிறைய பேர் அவங்களோட வீட்ல ஃப்ராக்ரன்ஸாகவும் இந்த ஒரு பொருளை பயன்படுத்துவாங்க. இந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு அதிக ஆட்கள் வேணும்னு கூட அவசியம் இல்லை. எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாம ரொம்ப சேஃபா ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ் இது ஒண்ணுதான். Hey, this is Bala Saraswathi. உங்க எல்லாருமே ஃப்ரீடம் பிஸ்னஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். யாரெல்லாம் இந்த வீடியோ இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அகர்பத்தி பிஸ்னஸ், அதாவது இன்சென்ஸ் ஸ்டிக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இன்சென்ஸ் ஸ்டிக் பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க வீட்டில் இருந்தே ஆரம்பிக்கலாம். சரி, அகர்பத்தியில் என்ன அவ்வளோ பெரிய ஒரு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் அகர்பத்தி பார்த்தீங்கன்னா 90 கண்ட்ரீஸ் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்மளோட இந்தியாவை தவிர்த்து 90 கண்ட்ரீஸ் வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு மெயினான அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம இந்தியாவில் தான் இந்த ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ நாம் தான் வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதன் மூலயமா 90 கண்ட்ரிஸ் வரைக்குமே இந்த ஒரு அகர்பத்தி யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. சரி, இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஒரு ஹிந்துவாக இருந்துட்டு நிறைய டெம்பிள்ஸாக இருக்கட்டும், வீட்டில் சாமி கும்பிடும் போது அந்த ரிச்சுவல்ஸ்க்கு பயன்படுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நாம் அகர்பத்தி யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதை தவிர்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வீட்டில் ஒரு நல்ல ஸ்மெல் வரணும், அந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் இப்போது முஸ்லிம்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அகர்பத்தியை யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் கொசு வரக்கூடாது, இல்லை ஒரு மஸ்கிட்டோஸ் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு கூட இந்த ஒரு அகர்பத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் எப்போவுமே அதிகமாகவே இருக்கும் மக்கள் மத்தியில். நிறைய பேர் நிறைய ரீசன்ஸ்க்கு இந்த ஒரு அகர்பத்தியை பயன்படுத்துவாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த அகர்பத்தி பிஸ்னஸை நீங்கள் வீட்டில் இருந்தே ஆரம்பிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு நிறைய ஆட்கள் வேணும்னு அவசியம் இல்லை. அந்த மேனுஃபேக்சர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு ஆட்கள். அண்ட் இப்போ நீங்களே எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு பார்ட்னர் அந்த மாதிரி இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் குறைந்தபட்சமாக வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கணும்னா மினிமமாக 50,000லேருந்து 80,000 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கலாம். இதுவே நீங்கள் கொஞ்சம் மிட் ஸ்கேலில், அதாவது ஒரு பக்கத்து ஊருக்கோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண விருப்பப்படுறீங்க, கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் உங்களோட ப்ரொடக்ஷன் வேல்யூ அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ப நீங்கள் ஒரு 1 lakh அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இதுவே நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு 1 லட்சம்லேருந்து 5 லட்சம் வரைக்கும் கூட இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இதுக்கு ரொம்ப அதிகமாக ஒரு 10 லட்சம்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஏன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக உங்களோட அந்த ஒரு மேனுஃபேக்சர் அந்த ப்ரொடக்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 லட்சத்தில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 kg வரைக்கும் அகர்பத்தியை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்தில் 3000 kg வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க, நீங்கள் விற்கிற இந்த ஒரு அகர்பத்தி ஒரு கிலோ 100 ரூபான்னு வச்சா கூட நீங்கள் 3000 கிலோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, அதை விற்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்சம் தான். ஸோ நீங்கள் 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் லாபம் பார்க்கலாம் இந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸில். ஸோ இதுவே நீங்கள் லார்ஜ் ஸ்கேலாக கொண்டு போனீங்கன்னா இன்னும் அதிகமாக நீங்கள் அந்த ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லாவே சம்பாதிக்கலாம். ஏன்னா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவே காஸ்ட் ப்ரொவைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நிறையவே சம்பாதிக்கலாம். அண்ட் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்தில் 50லேருந்து 60% வரைக்கும் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, அது ஒரு எலக்ட்ரிசிட்டி, லேபர், ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பென்சஸும் போக உங்களுக்கு 60% லாபம் கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷன், ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஏன்னா அகர்பத்தி எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான், எல்லார் வீட்லையுமே இருக்கிறது தான். பட் அது ஒரு பிஸ்னஸாக ஆரம்பித்தா அது எப்படி ப்ராப்பராக ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, யார் நம்ம இதுக்காக கிளைண்ட்ஸை பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் அகர்பத்தி பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிறது அண்ட் இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது முதலீடு எவ்வளோ செய்யலாம், குறைந்தபட்சம்
குறைந்தபட்சமாக எவ்வளோ செய்யலாம், அதிகபட்சமாக எவ்வளோ செய்யலாம், அண்ட் இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம எங்கேயாச்சும் ரெஜிஸ்டர் பண்ணணுமா, லைசன்ஸ் வாங்கணுமா, அண்ட் எவ்வளோ வந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம், அண்ட் அந்த ஒரு அகர்பத்தி எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக செய்கிறது ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம், இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அகர்பத்தி பிஸ்னஸ் பற்றி நான் சொல்கிறத விட இது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற நம்மளோட மென்டர் ஒரு அகர்பத்தி பிஸ்னஸ் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது அதை பற்றியான ஒரு அடிப்படை கேள்விகளை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. சார், இந்த பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு மெயின் காரணம் இந்த எங்கே பார்த்தாலும் சென்ட் போடுறது, ஃப்ரூட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி போச்சு. அது இல்லாத ஆர்கானிக்காக இது ஆர்கானிக்காக கூட ஸ்டார்ட் ஆகி போச்சு. இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகினுக்குது சார், பிஸ்னஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகினுக்குது. இது வந்து பெங்களூரு, மைசூரு பல விதமான இடத்துல சென்ட்டு போட்டு நம்ம ஆல் இண்டியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது இல்லாத எக்ஸ்போர்ட் கூட பண்ணுறாங்க. ரொம்ப பேர் எக்ஸ்போர்ட் இருக்குது. இந்தியாவில் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது சார். இப்போ நல்லா ஓடினுக்குது இந்த பிஸ்னஸ்ஸு. இது நான் 4-5 பேர் கூட இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன், ஆல்ரெடி ரன் ஆகினுக்கிறேன் சார். இந்த பிஸ்னஸ்ஸு மேலே மைண்டு வச்சு இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணாக்கா இந்த பிஸ்னஸில் ஒரு கிலோ மேலே கிலோ கணக்கில் கிலோக்கு 5-6 ரூபா மிச்சம் ஆகிற மாதிரி மிச்சம் ஆகும். இந்த பிஸ்னஸ்னால் ஒரு ப்ராப்ளம் இல்லை, லாஸ் ஆகிறது அது கொசனும் இல்லை. இந்த பிஸ்னஸ் பற்றியான நிறைய தகவல்களை நம்மளோட மென்டர் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக ஷேர் பண்ணார். ஸோ இப்போது இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எங்கே வந்து நம்ம பதிவு பண்ணணும், ஏன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கே வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணணும், லைசன்ஸ் எப்படி வாங்கணும், கவர்மெண்ட் ஏதாச்சும் வந்து சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம முதலீடு எவ்வளோ செய்யலாம், வாங்க இது எல்லாமே நம்மளோட மென்டர் கிண்ணத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎஸ்டினாக்க மெயின் குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஜிஎஸ்டி மெயின் பதிவு பண்ணுறதுக்கு காரணம், நம்ம ஒரு இடத்துல நின்று பொருள் வாங்குகிறோம், அந்த இடத்துல ஜிஎஸ்டி போட்டு நமக்கு பொருள் கொடுப்பாங்க. இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணி இன்னொரு ஆளுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம். அப்போ ஜிஎஸ்டி போட்டு நம்ம சப்ளை பண்ணணும். அதனால நம்ம இந்தியாவுக்கு டேக்ஸும் கிடைக்குது, நமக்கே ஒரு சேஃபு கிடைக்குது. இது நான் ஜிஎஸ்டினால் பெருசாக நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வராதுன்னு நான் நினைக்கிறேன் சார். இந்த ஜிஎஸ்டி நம்ம பதிவு பண்ணதுனால மெயின் நமக்கு ஜிஎஸ்டி இப்போ ரொட்டேஷன் கிடைக்குது. அது இல்லாத நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு சிசி அக்கௌண்ட்டு ஆர் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேருக்கு அதில் நம்ம இப்போ டிரான்சாக்ஷன் பார்த்து நம்மளுக்கு முத்ரா லோனு அந்த மாதிரி லோன்ஸு கூட கொடுக்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நம்ம டர்ன் ஓவர் பார்த்து நம்ம பேங்க்காரை நம்மளை கூப்பிட்டு நமக்கு லோன் கூட கொடுப்பாங்க சார். இதனால் மெயின் இந்த ஒரு கம்பெனின்னு வைக்கணுன்னாக்கா நம்ம மெயின் தேவை, அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் சார். இந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு பக்கா தேவை, லேபர் சர்டிஃபிகேட்டு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு, நம்ம வில்லேஜில் வச்சாக்கா பஞ்சாயத்து அப்ரூவலு, டவுனில் வச்சாக்கா முனிசிபாலிட்டி அப்ரூவலு, கார்பரேஷன் அப்ரூவலு பக்கா இதுக்கு தேவை. அதெல்லாம் அப்ரூவல் வாங்கின வரைக்கும் இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலுமே நாம தான் வந்து முதலாளியாக இருப்போம். நம்மளுக்கு கண்டிப்பாக லேபர்ஸ் வேலை செய்வாங்க. அண்ட் லேபர்ஸ் வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அவங்க ப்ராப்பராக ஒர்க் பண்ணலன்னா நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஒழுங்காக போகாது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸில் நம்ம வந்து எப்படி ப்ராப்பரான லேபர்ஸ் வைக்கிறது, எவ்வளோ லேபர்ஸ் வந்து வைக்கலாம், அண்ட் இந்த பர்டிகுலர் லேபர்ஸ் வந்து எப்படி பேக்கேஜ்லாம் பண்ணுறாங்க, எந்தெந்த வேலை எந்தெந்த லேபர்ஸ்க்கு கொடுக்கல, எப்படிப்பட்ட வேலைலாம் இருக்கும், பேக்கேஜிங்லாம் வந்து எவ்வளோ ப்ராப்பராக வந்து நடக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்க ப்ராக்டிக்கலாக போய் பார்த்துடலாம். நம்ம ஸ்டாஃப்னே டிவைட் பண்ணோன்னாக்கா மிஷின்ஸுக்கு எத்தனை மிஷின் இருக்குதோ அத்தனை பேர் மிஷின் மேலே ஓடணும். மிக்சிங்கு அந்த ரா மெட்டீரியல் ஜெலிக்கிறதுக்கு 2 பேர் கம்சேகம் 2 பேர் ஓடணும். அங்கே 2 பேர் ஒர்க் பண்ணணும். மிஷின் மேலே ஒரு மிஷினுக்கு ஒரு ஆள் கணக்கில் ஒரு 5 மிஷின்னாக்கா 5 பேர் மெட்டீரியல் மேலே ஓடணும். ஒரு 3 மெம்பர்ஸ் பேக்கிங் பண்டல் பண்ணுறதுக்கு, அது பேக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் 3 பேர் ஓடலாம் சார். அது ஒரு 3 ஒரு 5 8 10 பேர், ஒரு 5 மிஷினாக்கா 10 பேர் ஒர்க் பண்ணணும் சார். இந்த அகர்பத்தி நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்பணும். லோடிங் போகிறப்போ டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ஒரு பேக்கில் பேக் பண்ணோன்னாக்கா அதில் அட்டை வச்சு பேக்கிங் பண்டல் எல்லாம் எடுத்து கரெக்டாக அட்டை வச்சு பேக் பண்ணி ஸ்டிச் வச்சு லோடிங்கு சேஃபாக லோடு பண்ணி கம்பெனிக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பின பேருக்கு அவங்க என்ன பண்ணுவோன்னாக்கா பர்ஃப்யூம் எடுத்து பேக்கெட்டுங்க இருக்குது. 5 ரூபீஸ் பேக்கெட்டு, 10 ரூபீஸ் பேக்கெட்டு, 50 ரூபீஸு, 20, 30, 50, 60 இந்த மாதிரி பேக்கெட்டிங்கு குவாலிட்டி பேக்கெட்டு வச்சு அதில் டிப்பிங்கான பர்ஃப்யூம் டிப்பிங்கான அகர்பத்தின்னு
அதில் பேக் பண்ணி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அகர்பத்தி பிஸ்னஸ்க்கு முக்கியமான ஒன்றே அகர்பத்தி வந்து தயாரிக்கிற அந்த ஒரு விதம் தான். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப யூனிக்காக அந்த ஃப்ராக்ரன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கிற மாதிரி, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸோ எந்த ஒரு கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாத மாதிரி நீங்கள் வந்து ஒரு அகர்பத்தி தயாரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மக்கள் வந்து ரொம்ப விரும்புவாங்க. அவங்களுக்குமே அது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். அண்ட் உங்களோட அந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து நீங்கள் ஒரு குவாலிட்டியாக கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இந்த அகர்பத்தியை எப்படி வந்து தயாரிக்கிறது? ஸோ இதையுமே நம்மளோட மென்டர் நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு நம்ம அகரபத்தி ப்ரொடக்ஷனாகி வெளியே வரணுன்னாக்கா ஸ்டார்டிங் வந்து சார்கோல் டஸ்ட்டு, சார்கோல் பவுடரு, சார்கோல் டஸ்ட்டு ப்ளஸ் ஜெகட்டு, கோர்கம் பவுடர்னு சொல்லி 4 மிக்ஸ் பண்ணி, அது குவான்டிட்டி ரேஷியோ இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி, அது தண்ணி ஒரு 10 கிலோக்கு ஒரு கிலோக்கு 500 லிட்டர் வாட்டர் மிக்ஸ் பண்ணி, அது கொஞ்சம் கம்மி அப் அண்ட் டவுன் ஆகும், அது அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றணும். அது இப்போ ப்ரொடக்ஷன் வரப்போ தெரிது அந்த ப்ரொடக்ஷன் எவ்வளோ தண்ணி கம்மி ஆகுதா ஜாஸ்தி ஆகுதா. இந்த மெட்டீரியல் ஒரு மெட்டீரியல் இப்போ ரொம்ப ஹார்டாக இருக்கும், காஞ்சி போயிட்டு ஓவராக இருக்கும், அது கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டி வருது. கொஞ்சம் மெட்டீரியல் வந்து ஈரப்பதமோடு இருக்கும், அது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக மிக்ஸ் பண்ணிக்கணும் வேலை வருது. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கினி அது ரன் பண்ணாக்கா ப்ரொடக்ஷன் வெளியே வருது சார். மிக்சிங் ப்ராசஸ் எப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கு சார்கோல் பவுட்ரு ஒன்று வருது, அது இல்லாத டஸ்ட்டு சார்கோல் பவுட்ரு 50-50 மிக்ஸ் பண்ணி, அதில் கோர்கம்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் பவுட்ரு கோர்கம் பவுட்ருன்னு வருது, அது பர்சன்டேஜ் ரேஷியோ தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அது ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா எங்கே கம்பெனிக்கு போனாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்தபடி அது மிக்ஸ் பண்ணி அது ப்ரொடக்ஷன் பண்ண பேருக்கு தண்ணி ஊற்றி ஒரு மிக்சிங் மிஷினில் போட்டு டர்ன் பண்ணாக்கா டோட்டல் வாட்டரு ப்ளஸ் பவுடரு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு வெளியே வந்துடும் சார். அது எடுத்து நமக்கு மிஷினுக்கு கொடுத்து மிஷினில் அது ஸ்டிக்கு வச்சாக்கா அது ப்ரொடக்ஷன் ஆகிட்டு வெளியே வருது. நம்ம மெட்டீரியல் ஈர மெட்டீரியலோடு வந்த பிறகு நம்ம ஒரு மிஷினுக்கு ஒரு ஆள் லேபர் உக்காந்துக்கின்னு இருப்பாங்கல்ல, அது மேலே ஒரு ஸ்டீலு பாத்திரம் வரும், அதில் நமக்கு மிக்ஸான பொருள் போட்டு ஒத்தி ப்ரொடக்ஷன் எடுத்து எடுக்கலாம். அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரொடக்ஷன் எப்போ கம்மியாகின்னு வந்துக்கினே இருக்குது, அப்போ மேலே போட்டிக்கினே இருக்கலாம். அகரபத்தி ப்ரொடக்ஷன் எப்படி வருதுன்னாக்கா, முன்னால் ரா மெட்டீரியல் மேலே அந்த பக்கெட்டில் கொட்டின பேருக்கு அது பிஸ்டன் செட்டு ப்ரெஸ் பண்ணதுனால அந்த ப்ரெஷர் கடிச்சதுனால அந்த பக்கம் ஃபீடர்னு ஒரு பார்ட் இருக்கும், அந்த ஃபீடரில் குச்சி வச்சு அதில் ஆட்டோமேட்டிக்காக சென்சார் சிஸ்டமோடு ஒர்க் பண்ணும். அந்த சென்சார் சிஸ்டமோட ஒரு ஸ்டிக்கு ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்து பிஸ்டன் செட்டில் விடும். பிஸ்டன் செட்டை எடுத்து அந்த மெட்டீரியலு ப்ரெஷரான மெட்டீரியலு இந்த பிஸ்டன் டை மூலமாக டைக்கு ப்ரெஸ் பண்ணிக்கினி இந்த குச்சிக்கு ப்ரெஸ் பண்ணி ஒத்தியோட ஒத்தி வெளியும் சார். இது ப்ராசஸ்ஸு. இந்த அகரபத்தி ஈரத்தோடு வெளியே இந்த அகரபத்தினே நம்ம ட்ரையர்னு சொல்லி ப்ளோவர் இருக்கும், காற்றோட அது ட்ரையரில் காயும். காற்று எப்போ ப்ரெஷரோடு நமக்கு எக்ஸாஸ்ட் பண்ணுதோ அப்போ அதில் வெளியில் இருக்கிற காற்று உள்ளே போய் அது காஞ்சி கிளியர் ஆகிடும். அது எடுத்து தான் நம்ம பேக்கிங் எதுனா பண்ணோம். ஈரத்தோட எதுவுமே பண்ண முடியாது. இந்த அகரபத்தினி எடுத்து ட்ரையரில் வச்சு ட்ரையரில் அணிந்து காற்றுக்கு அது காஞ்சி பேருக்கு வெளியே வந்த பேருக்கு தான் அது பேக்கிங்காண்டி எதுவுமே நடக்கும் சார். எப்போ நம்மளுக்கு அகரபத்தி ட்ரை ஆகிட்டு வெளியே வருதோ பேக்கிங் பண்ண பேருக்கு அதுக்கு பர்ஃப்யூம் மிக்ஸ் பண்ணி டிப்பிங் பண்ணணும். பர்ஃப்யூமில் டிப்பிங் பண்ண பேருக்கு நமக்கு ஆல்ரெடி அகரபத்தி தயாராகிடும் சார். நமக்கு அகரபத்தி வெளியே வந்த பேருக்கு அதுக்கு பர்ஃப்யூம் போடணுன்னாக்கா பர்ஃப்யூமுக்கு நம்ம கம்பெனிக்கு அனுப்புகிற பேருக்கு அவங்க பர்ஃப்யூம் போட்டுவாங்க. இல்லை நம்ம பர்ஃப்யூம் போட்டு கூட நம்ம வெளியில் விற்கலாம், மார்க்கெட்டுக்கு அனுப்பி விற்கலாம். நம்ம கம்பெனிக்கு மெட்டீரியல் ரா மெட்டீரியலும் அனுப்பலாம், இல்லை கட்டி பர்ஃப்யூம் போட்டு கம்பெனிக்கு அனுப்பலாம். அந்த மாதிரி 2 விதமான சான்சஸ் இருக்குது. பர்ஃப்யூமில் ரோஸு, லாவெண்டரு, கவடா, மோக்ரா, சாண்டிலு, இது இருக்குது ஃப்ளோரா, இந்த மாதிரி பல ரகமான
பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. எது வேணும்னா நம்ம எந்த குவான்டிட்டி வேணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணி அது டிப்பிங் ஆயில் இருக்குது. டிப்பிங் ஆயில், அந்த டிப்பிங் ஆயில் 1:3 1:4 இந்த மாதிரி ரேஷியோவில் பர்ஃப்யூம் நம்ம பர்ஃப்யூனுடைய கெப்பாசிட்டி பற்றி அந்த ரேஷியோ மிக்ஸ் பண்ணி அதில் டிப்பிங் பண்ணி நமக்கு ப்ரொடக்ஷனு பேக்கிங் பண்ணி நமக்கு இப்போ வெளியில் சேல்ஸ் கூட பண்ணலாம். இப்போ நாம் மெயின் விஷயத்துக்கு வந்துட்டோம். இந்த பிஸ்னஸில் ஒரு அகர்பத்திக்கும் நான் வந்து எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது? ஏன்னா சிலது வந்து சின்னதாக இருக்கும், சிலது பெருசாக இருக்கும், அண்டு நிறைய ஃப்ளேவர்ஸில் கூட இருக்கும். சிலது வந்து ஜாஸ்மின் இருக்கும், சிலது ரோஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸுமே நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் எப்படி வந்து நாம் ப்ராப்பராக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது? ஸோ சீசன் பொறுத்து வந்து ப்ரைஸ் மாறுமா? அண்டு மாதத்துக்கும் சரி வருடத்துக்கும் சரி எவ்வளோ வந்து லாபம் பார்க்கலாம்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்க நம்ம மென்டர்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்ல குவாலிட்டியாக யார் பண்ணுறாங்க, யார் பிராண்டடாக மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க, அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கினே நமக்கு அவங்க சப்ளை பண்ணாக்கா நம்ம ஃபர்தரில் நம்ம பிஸ்னஸ்ஸு நல்லா ஓடுறதுக்கு சான்சஸ் இருக்குது சார். மார்க்கெட்டில் பலவிதமான ப்ரொடக்ஷன் ஆளுங்க இருப்பாங்க. அவங்க நம்மளை எப்படி சூஸ் பண்ணிக்குவாங்கனாக்கா, நம்ம அவங்ககிட்டக்கு போய் நம்ம மேனுஃபேக்சரிங் நம்ம தயார் பண்ண மேனுஃபேக்சரிங் பொருள் காமிச்ச பிறகு அவன் நம்ம குவாலிட்டி அவருக்கு பிடிச்சி அவர் வந்து அது பர்னிங்கு டிப்பிங்கு இதெல்லாம் குவாலிட்டி செக் பண்ணுவார். டிப்பிங்கு பர்னிங்கெல்லாம் செக் பண்ண பேருக்கு அவன் நம்மளது குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட நம்ம பொருள் அவங்க எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாருக்குமே ஒரு அகர்பத்தி பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கணும் அண்ட் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அகர்பத்தி வந்து எப்படி ப்ராப்பராக மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதோட தயாரிப்பு என்ன, அது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லேபர்ஸ் வந்து எவ்வளோ இதில் வைக்கிறது, பேக்கேஜிங் வந்து எப்படி பண்ணுறது, லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், மூலதனம் வந்து எவ்வளோ தேவை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகர்பத்தி பிஸ்னஸ்க்கான A to Z இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இல்லை. ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலுமே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு அந்த ஒரு ஹெட் டு டோ வர எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனால் நீங்கள் அகர்பத்தி பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா எங்களோட ஃப்ரீடம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அகர்பத்தி பிஸ்னஸ் கோர்ஸ் வச்சுருக்கோம். அதில் வந்து A to Z இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது இந்த வீடியோவில் பார்த்ததை தவிர்த்து வேறு என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்கும், அகர்பத்தி தயாரிக்கிறதுக்கு என்ன மாதிரி பொருட்களை வந்து வாங்கணும், அந்த மூலப்பொருட்களாக இருக்கட்டும், உபகரணங்களாக இருக்கட்டும், மற்றும் பல விஷயங்களை வந்து நீங்கள் அந்த கோர்ஸ் மூலமா கண்டிப்பாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்களோட ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்கை மென்ஷன் பண்ணியிருக்கோம். போய்ட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி எங்களோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃப்ரீடம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800+ கோர்சஸ் இருக்குது. எல்லாமே வந்து இதே மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் இருக்குது, பர்சனல் ஃபைனான்ஸ் மற்றும் ஃபார்மிங், அதாவது விவசாயம் பற்றியும் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்ட்ரடக்ஷன் மாடியூல் எல்லா கோர்ஸுக்குமே ஃப்ரீ. ஸோ நீங்கள் இன்ட்ரடக்ஷன் மாடியூல் பார்த்தாலே எந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கடைசியாக இட்ஸ் மீ பாலா சரஸ்வதி சைனிங் ஆஃப் கெட் வைஸ் பிரேக் ஃப்ரீ.